இதுவே குழந்தை முண்டாம இருந்துச்சு, குழந்தை இறந்திருந்தா என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏதோ நல்லபடியா பிறந்திருக்கானேன்னு நினைங்க. பிடிங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான் சிஸ்டர், கொடுங்க. இங்க பாருங்க கிருஷ்ணா அண்ணா, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க. இப்படி பிறந்திருக்கு அப்படி பிறந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு நேரத்துக்கு பால் கொடுக்காம விட்டுறாதீங்க, சரியா? ஆமா. இல்ல சிஸ்டர், நான் நல்லா பாத்துக்கிறேன். குழந்தை இல்லாம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு இந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க. மற்றபடி ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது குழந்தைக்கு. இந்த ஒரு பிரச்சனை ஒன்று தான் இருக்கு. நல்லபடியா பாத்துக்கோங்க என்ன? ஆ கண்டிப்பா சிஸ்டர், நான் நல்லா பாத்துக்கிறேன். சரி. ஆமா, பிள்ளை எதனால இப்படி எல்லாம் பிறப்பான்? அக்கா, சில பல காரணத்தினால இருக்கும். சரி, டாக்டர் சீக்கிரம் வர சொன்னாங்க, நான் போறேன். சரிம்மா. கிருஷ்ணா தம்பி, என்னப்பா இது கொடுமையா இருக்கு. என் பிள்ளை இப்போ இந்த குழந்தைய பார்த்தா அவ ரொம்பவே துடிச்சு போறாளே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன பண்றது அத்தை, அருவிக்கிட்ட நான் பேசுறேன். நான் இப்படி குழந்தை இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கலப்பா. எல்லாம் நம்ம குழந்தை தானே, அவன் எப்படி முழிச்சிட்டு பார்க்கறான் பாருங்க, அழகா பார்க்கறான். வச்சுக்கிறீங்களா? கிருஷ்ணா, சொல்லுங்க. இங்க குடுப்பா குழந்தைய, நான் தூக்குறேன். ஒன்றும் வேணாம், நீ எல்லாம் ஒன்றும் தூக்கலாம் வேணாம். நினச்சது நடந்துடுச்சா? இதானே நினச்சேன், அதே மாதிரி நடந்துட்டு உங்கள் குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்க. நீங்கள் நினச்சபடியே பிள்ளையும் இப்படி பிறந்துருச்சு. இனியாவது சந்தோஷமா இருங்க. போயிட்டு ஓ மாமியார் கொழுந்தனார் கொழுந்த முண்டாட்டின்ட்டு எல்லார்கிட்டையும் சொல்லு. போடி போ. ஏங்கத்த அப்படி பேசுறீங்க? மல்லிகாணி என்ன பண்ணுவாங்க? நீ வேற கிருஷ்ணா தம்பி, மல்லிகாணி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லாத. மல்லிகா தான் இதுலயே சரியான வில்லி, வேற யாரையும் கூட சொல்ல முடியாது. ஏன் சரோஜா அம்மா அப்படி பேசுறீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க? இப்ப கிருஷ்ணா நான் தான் அவங்களோட வலையில திருடுனேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் போய் என்னோட பொருள் ஏதாவது காணும்னு அருவியோட பீரோவில் போய் தேட முடியுமா? இல்லை அருவி தான் எடுத்தான்னு நான் அருவிக்கிட்ட சொல்ல முடியுமா? அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனை. அது மாதிரி அவ யாரும் நினைக்கலையே. நான் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, எடுக்காமலே என்னோட பீரோவை தேடவும் என்ன சந்தேகப்படவும் இந்த மாதிரி இருந்தா. அதனால தான் அவன் மேலே எனக்கு கோவப்பட்டுட்டு அவளோட வளகாப்புக்கு கூட நான் போகலை. சரி, நீ வரல, ஏண்டி உன் குடும்பமே வரல? உன்னோட மாமியார்லேருந்து நாத்தனார்லேருந்து குழந்தை எதுக்கு வரல? அப்போ என் பிள்ளை என்ன உங்க எல்லாரையும் அப்படி என்ன கொடுமையா படுத்துனா? ஐயோ அத்தை, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இப்போ என்ன, நம்ம கூப்பிட்டோமா அவங்களா குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. பார்த்துட்டு போட்டும், நான் கொடுக்குறேன். கிருஷ்ணா தம்பி, அவகிட்ட கொடுக்க கூடாது, நான் ஒத்துக்க மாட்டேன். கொடுக்க கூடாது. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். அத்தை கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல கிருஷ்ணா, பரவாயில்ல, கொடுக்கலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையன் நல்லா இருந்தா எனக்கு போதும், சந்தோஷம்தான். சந்தோஷம் தானே உனக்கு? இப்படியெல்லாம் பிறந்தது உனக்கு சந்தோஷம் தாண்டி. சந்தோஷம் இல்லாமையா இருப்ப? என்னத்த சொல்ல, எல்லாம் எங்க நேரம் விட்டு போக வேண்டியதான். குழந்தைய என்கிட்ட தாரீங்களா? இந்த அன்பு இங்க கொடுங்க. மல்லிகாக்கா வாங்க, கிட்ட பாருங்க. டேய் குட்டி பையன், பெரியமா பாருடா. இங்க பாரு. அழகா இருக்கல்ல அன்பு. இவங்க ஏன் அன்பு பிடிக்கலன்றாங்க? ஆமா அன்பு, இவனுக்கு என்ன குறைச்சல் சொல்லு? எவ்வளவோ அழகா இருக்கான், அப்புறம் ஏன் அன்பு எல்லாரும் இப்படி பண்றாங்க? என்னன்னு தெரியலையேக்கா, அழகா தான் இருக்கான். எனக்கு இது கூட கடவுளை இன்னும் தரலையே சொல்லி நானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஆமாடி, கரெக்டாக சொன்னேன். ஆனாலும் அருவியோட அம்மா அப்படி இருக்கவே கூடாது, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்கடி. ஆமாக்கா. அன்பு, குழந்தைய பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு அருவியை பார்க்கலாமான்ட்டு கேட்டு வரேன் டாக்டர்கிட்ட. நானும் அருவியை பார்க்கணும், சீக்கிரம் கொஞ்சம் கேட்டு வரீங்களா? சரி. கிருஷ்ணா தம்பி, நான் என்னத கோவில் கிடையாது. அவ்வளோ கோவில்லையும் பிள்ளைக்கு நல்லபடியாக பிள்ளை பறக்கணும், அழகாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சி நான் அவ்வளோ கோவிலே வேண்டிகிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் எப்படி ஆயிட்டு பாருங்களே. இந்த குழந்தை எப்படி தான் இப்படி பறச்சோ தெரிய மாட்டேங்குது, இல்லை மாற்றி தான் கொடுத்துட்டாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி பார்த்தா மாற்றிலாம் கொடுக்கலாம் மாட்டாங்க. என்ன ஏதுன்னே ஒன்றும் புரியலையே. அத்தை, என்ன பண்ணுறது, இப்படி தான் பிறப்பான்னு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் போயிட்டு அருவியை பார்க்கலாமா என்னன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டு வந்துடுறேன்.
ஆ சரிப்பா, போயிட்டு சீக்கிரம் கேட்டு வாங்க. ஆ சரிங்க அத்தை. அன்பு, நான் வீட்டுக்கு கிளம்பவா? அக்கா இருங்க, அருவியை பார்த்துட்டு போ. அப்படிதான் நினச்சிட்டு நின்றுட்டே இருக்கேன். லேட் ஆகுதோ என்னவோ தெரியல. அருவியை பார்த்துட்டு போலான்னு தான் நிற்கிறேன். அக்கா இவ்வளோ நேரம் இருந்துட்டு அருவியை பார்க்காம போனால் எனக்கு மனசே கேட்காதுக்கா. வீட்டில் போயிட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அருவியை பார்த்து அவள்கிட்ட ஒரு நல்ல 4 வாரத்தை பேசிட்டு வந்தாதான் எனக்கு சரி வரும்க்கா. அதான் சொல்கிறேன், அருவியை பார்த்து பேசிட்டே நம்ம போகலாம். ஆ சரி அன்பு, சரி நீ சொல்கிற மாதிரி பார்த்து பேசிட்டே போகலாண்டி. அன்பு, குழந்தைய கொடு, பார்த்தது போதும். சரிங்க பெரியம்மா, கொஞ்ச நேரம் வச்சிருக்கனே. கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு கொடு. டேய் இங்கே பாரு, பெரியம்மா பாருடா. பெரியம்மா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? தெரியலையே, உன் அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியம்மாவை. ஆனால் உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையேடா. அதெல்லாம் பிடிக்காம அக்கா இருக்கும், பிடிக்கும் பிடிக்கும். அன்பு, எப்படி வந்த? அருவி நல்லா இருக்கியா? உனக்கு இப்போ பெயின் எப்படி இருக்கு? அருவி, மல்லிகாக்கா, மல்லிகாக்கா எப்படி இருக்கியா? என்னை பார்க்க நிஜமா வந்தீங்களா நீங்க? நல்லா நம்பவே முடியலக்கா. என்னை பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா இல்லை வேற யாராவது பார்க்க வந்தீங்களா? என்னடி இப்படி கேட்குற? உன்னை பார்க்க தான் வந்தேன். இப்படி கேட்பேன்னு நான் நினச்சே பார்க்கல. இல்லை ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா? என்னால் நம்ப முடியல. அம்மா குழந்தை அன்பது யாரோட குழந்தைடி? டிஃப்ரெண்டாக இருக்கான், தலையில என்னமோ போல இருக்கு, அதுவும் ஒயிட் கலரில். சே பாவம்ல, இப்படி இல்லாமல் குழந்தை பிறக்கும். தலையில் வெள்ளைக்கார பிள்ளை மாதிரி இருக்கு. ஏண்டி நம்ம சைடில் இப்படி இல்லாமல் பிறக்கும்? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி, கண்ணெல்லாம் ஒரு ப்ளூயிஷாக இருக்கு. என்னடி அருவி இது? அன்பது யாருடி? அன்பு வாக்கிட்ட தானே கேட்குறேன், சொல்லு. ஏண்டி இப்படி கேட்குற? யாரோடனா நான் யாரோட குழந்தைய தூக்கி வச்சிருக்க போகிறேன் சொல்லு. அருவி லூசு, இது உன்னோட குழந்தை தாண்டி. உன்னோட குழந்தைய தான் நான் உன்கிட்ட காமிக்கிறேன். அன்பு என்னடி சொல்கிற? உண்மையாவா? உண்மையாவே இது என்னோட குழந்தையா? என்னடி இப்படி இருக்கு? ஏண்டி இப்படி இருக்கு? என் குழந்தை இப்படி இருக்கானா? ஏண்டி முடியெல்லாம் ஒரு கலரா, கண்ணு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி. அன்பு பொய் சொல்கிறதானே? என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறதானே? என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத அன்பு. நான் சத்தியமாக அழுதுருவேண்டி. நிஜமாக கஷ்டமாக இருக்குடி. மல்லிகாக்கா, மா என்னம்மா அன்பு லூஸ் மாதிரி பேசுகிறா? அந்த குழந்தை என்னோடதா? மா என்னோட குழந்தை எப்படி இருக்க போகுது? என்னால் நம்ப முடியல. மா நீயாவது சொல்லுமா, என்னோட குழந்தை அந்த மாதிரி இருக்கு. மா உன்கிட்ட தானே கேட்குறேன், அமைதியாகவே நிற்கிறீங்க. மல்லிகாக்கா சொல்லுங்க மல்லிகாக்கா, இது என்னோட குழந்தையா மல்லிகாக்கா? அருவி, அன்பு சொல்கிறது உண்மைதாம்மா. அந்த குழந்தை உன்னோடது தான். நீங்களும் பொய் சொல்றீங்க பார்த்தீங்களா மல்லிகாக்கா? எல்லாருமே என்கிட்ட பொய் தானே சொல்றீங்க. யாரும் உன்கிட்ட பொய் எல்லாம் சொல்லலம்மா. உண்மை அதுதான். உண்மை அதுதானா? ஏன்க்கா அப்படி பண்றீங்க எல்லாரும்? நான் என்ன அப்படி பண்ணேன்? ஆமா, அவர் எங்க? கிருஷ்ணா தம்பி இந்த வெளியில போச்சுமா, வரும். இந்த வந்துருச்சு பாரு. எங்க போனீங்க? எல்லாரும் ஏதோ சொல்றாங்களே, அது உண்மையாங்க? என்ன அருவி, எல்லாரும் என்ன சொன்னாங்க? இல்ல இந்த குழந்தை நம்மளோட குழந்தைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, உண்மைதான். என்னால நம்ப முடியல. உண்மையா? நிஜமாவே அது உண்மையா? ஆமா உண்மைதான். நான் ஏன் பொய் சொல்ல போறேன் உன்கிட்ட? நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கான். என்ன மூஞ்சி கண்ணு அந்த தலை மட்டும்தான் அப்படி இருக்கு, மற்றபடி நல்லா தான் இருக்கான். நீ எதுக்காக அருவி இப்போ அழுதுட்டு இருக்க? என்ன எல்லாரும் இப்படி சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக அருவி அழுகிறேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எல்லாரும் என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன எதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு. என்னோட குழந்தை எப்படி இருக்கு? என்னாலே நம்ப முடியல அருவி. நான் நர்ஸுக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த குழந்தைய நான் வாங்கவே இல்லை. இது கண்டிப்பாக என் பொண்ணோடது இருக்காது, நீங்கள் மாற்றி ஏதோ தூக்கிட்டு வந்துட்டீங்க, போயிட்டு நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கூட நான் சொல்லி குழந்தைய வாங்கவே இல்லைம்மா அருவி. ஆனால் அவங்க சொன்னாங்க இது உங்கள் பொண்ணோடது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் என்னால் நம்ப முடியல அருவி. அம்மா என்னாலையும் நம்ப முடியலம்மா. கண்டிப்பாக இது என்னோட குழந்தை கிடையவே கிடையாது. அம்மா நான் கெஞ்சி கேட்குறேன், மா என்னோட குழந்தை கேட்டு வாங்கிட்டு வாம்மா. அருவி எல்லாம் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க அருவி, இதுதான். இப்போ என்ன வீடு, அவன் நல்லா தான் இருக்கான், பார்க்க மட்டும்தான் அப்படி இருக்கான், மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது, டாக்டரே சொல்லிட்டாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, வாங்கு நீ வாங்கு.
இல்லை எனக்கு பார்த்தாவே என்னமோ போல இருக்கு. என்னால் நம்பவே முடியல. ஆனால் ஒன்று, எல்லாரும் என்னை ஏமாத்த தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களோ என்னமோன்னு. அருவி, உன்னை எதுக்கு அருவி நாங்கள் ஏமாத்த போகிறோம் சொல்லு. குழந்தைய அப்படிலாம் பேசாத சரியா? இந்தா பக்கத்தில் தூங்க வைக்கவா? இல்லை வேணாம் அன்பு, வேணாம், போடாத. நீ நல்லா கேட்டு வா. போ அன்பு, நீ தூக்கிட்டு போ. நீ நல்லா கேட்டுட்டு வா. இதில் நல்லா கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா? உன்னோடதுன்னா உன்னோடது தான். சும்மா நீயா குழப்பிட்டு இருக்காத. பிடி, இந்தா. அன்பு, அப்போ நீயும் கன்ஃபார்மே பண்ணிட்டியா? என்னடி, நீ கூட தெளிவாக போய் கேட்கலையா? டாக்டர் தான் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்களேடி, நர்ஸும் சொல்லிட்டாங்க. இனிமே அங்கே போய் கேட்டு மட்டும் என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது சரியா? பிடி, இந்தா. என்னடி சொல்கிறீங்க? எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. என்னால் நம்பவே முடியலடி. யாராலுமே நம்ப முடியல தான். என்ன பண்ணுறது? நடக்கிறது நடந்து தானே ஆகும். இந்தா பிடிச்சிக்கோ. இல்லை, என் பக்கத்திலே வைக்காத. எனக்கு பார்க்கவே என்னமோ போல இருக்கு அன்பு. ப்ளீஸ் அன்பு, வேண்டாம். அருவி வாங்கிக்கோ அருவி, ப்ளீஸ் அருவி, பாவமாக இருக்கு. ஆமாம்மா அருவி, வாங்கிக்கோமா.